ஐயா வணக்கம். வணக்கம். என்ன இந்த மாதிரி ஏகப்பட்ட சிலைகள் செஞ்சு வச்சுருக்கிறீங்க, இது எதுக்காக பயன்படுத்துகிறீங்க? என்ன எதுக்கு சாமி இது? இது வந்து சிலைகள்னா இது மண் கல்லில் பண்ணலை. சரிங்க. இதெல்லாம் மூலிகை சிலை. மூலிகையில் நவபாசனத்தில் முருகரை பண்ணி நமக்கு பழகி போச்சு. ஃபஸ்ட்டு நம்ம முருகரை நம்மளே பண்ணணும். அது வந்து எப்படி பண்ணணும்னா மூலிகைகள் பண்ணணும். அந்த மூலிகைகள் பண்ணதுனால இப்போ பக்தர்கள் வரீங்க, இந்த மாதிரி மூலிகை சிலை வச்சா பரவாயில்லன்று ஒருத்தர் 2 பேர் கேட்குறாங்க. யார் விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்கறதில்ல. சரிங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒருத்தர் கரிசாமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க. கல் சிலை வச்சிருப்பாங்க, மூலிகை சிலை இல்லை. சரிங்க. தங்கத்தில் வச்சிருக்கலாம், வெள்ளியில் வச்சிருக்கலாம், பவுனில் பண்ணிவிடலாம், பவுன் வாங்கி பண்ணிவிடலாம், சிலை வெள்ளியில் பண்ணிவிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல் வாங்கி அடிச்சு பண்ணிடலாம். 100 அடியில் கூட கல்லில் சிலை பண்ணிவிடலாம். சரிங்க. ஆனால் இந்த மூலிகையில் சிலை பண்ணுறது வந்து சாதாரணமாக யாரும் பண்ண முடியாது. இது உத்தரவாதமாக சொல்லுவோம். இந்த மூலிகையில் யாரும் இந்த மாதிரி சிலைகளை உருவாக்க முடியாது. இப்போ கல் சிலையில் உலோகத்தில் பண்ணுறதுக்கும் இப்போ இந்த மாதிரி மூலிகையில் பண்ணுறதுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது? மூலிகையில் பண்ணுறதுக்கும் கல் சிலையில் பண்ணுறதுக்கும், கல் சிலைக்கும் மூலிகைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, கல்லில் வந்து சக்தி இருக்கு இல்லைன்னு சொல்லலை, அதோட இது பன்மடங்கு சக்தி அதிகமாக கிடைக்கும். அதாவது உங்களுடைய அந்த மந்திர ஒளிகள் ஜபங்களில் வந்து இது ஈர்க்கக்கூடிய சக்திகளை உள்ள கொடுத்துருக்குது. எப்படி கொடுத்துருக்குறோன்னா, ஒரு சைடுக்கு 8 யந்திரம் கொடுத்துருக்குறோம். ஒரு சைடுக்கு இந்த காலில் 8 யந்திரம் இருக்குது, இந்த கையில் 8 யந்திரம் இருக்குது. 8 அஷ்டகர்மாவுக்குள்ள யந்திரம் இதில் எழுதி இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி மூலிகை இந்த மாதிரி வந்து அஷ்டபந்தனம் மறந்து வாங்கிட்டு வந்து அஷ்டபந்தனத்தை எடுத்து நெல்லுக்கு போட்டு இதை காய்ச்சி அதுக்கு மேலே மூலிகை நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு மூலிகை போட்டு அதுக்கு மேலே இப்போ இது ஒவ்வொரு சிலைக்கும், அதாவது காளிக்கு ஒரு மாதிரியான மூலிகை, கருப்பு சாமிக்கு ஒரு மூலிகைன்னு தனியாக இருக்குங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. காளி ரூபத்துக்கும் அதுக்கு தனி மூலிகை தான். அதுக்கு காளிக்கு போட்ட மூலிகை என்னவோ அதை சேர்த்தணும். கருப்புசாமிக்கு உண்டான மூலிகை கருப்புசாமிக்கு சேர்த்தணும். முருகனுக்கு உண்டான மூலிகை முருகனுக்கு சேர்த்தணும். மூலிகையை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து தான் நம்ம செய்கிறோம். அதே மாதிரி இது கருப்புசாமி, இவர் தான் கருப்புசாமி. ஆனால் இது உடைஞ்சிருமா, இது கரைஞ்சிருமானா கரையாது, உடையாது. இது யார் வேணாலும் வச்சுக்கலாமா, நான் என் வீட்டில் வாங்கிட்டு போய் வச்சுக்கலாமான்னா வச்சுக்க முடியாது. சாமியை எல்லார் வீட்லையும் வாங்கிட்டு போய் யார் வேணாலும் வச்சுக்க முடியாது. சரிங்க. இந்த மாந்திரியில் இருக்கிறவங்க மட்டுமே தான் இதை பயன்படுத்த முடியும். நல்ல தரமான மாந்திரிவாதிகளாக இருக்கணும். ஆனால் சும்மா சாதாரணமான மாந்திரிவாதிகளாக இருந்து வாங்கிட்டு போனால் இது வேலை செய்யலை, இது நடக்கலை, இது ஓடலைன்னா ஓடாது, நடக்காது. இது அவங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் கூட பண்ணுங்களா? கண்டிப்பாக பண்ணும். தெரியாமல் வாங்கிட்டு போய் யாரும் வேணாலும் வீட்டில் வைக்கக்கூடாது. இதை முறையாக கருப்புசாமி வாக்கு சொல்கிறேன்னா கருப்புசாமி வச்சுக்கலாம். இல்லை காளி வாக்கு சொல்கிறேன், காளியை வச்சுக்கலாம். இல்லை கருணைச்சினி வேணும், எனக்கு பணம் தனம் வசியமாகணும், எனக்கு சனங்கள் வசியமாகணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னா கருணைச்சினி வச்சுக்கலாம், கருப்புசாமி வச்சுக்கலாம். கருணைச்சினி, ஆமாம், அது கருணைச்சினி, அது காளி. அதாவது இப்போ வாக்கு சொல்கிறீங்க, காளி கருப்புசாமி வச்சுக்கலாங்க. இது வந்து சொந்தத்துக்கு கூட நம்மளுக்கு வந்து தனவசியம் ஆகணுங்கிறவங்க சொந்தமாக கூட வச்சு அதுக்கும் மந்திரம் நீ டெய்லி சேவிக்கணும். நான் கொடுக்குற மந்திரத்தை கருணைச்சினுடைய மந்திரத்தை டெய்லி காலையில் சேவிச்சுட்டு அது இடத்துல ஒரு திருநீரோ ஏதாவது வச்சு பூஜை பொருள் ஏதாவது வைக்கணுங்களா? பூஜை வச்சுட்டு வந்து நெத்தியில் அந்த நீரோ இல்லை அது இடத்துல மைய வச்சு மந்திரத்தை சேவிச்சுட்டு மல்லிகைப்பூவால் மந்திரம் சேவிக்கணும். சேவிச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த மைய எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போனீங்களோ அன்னைக்கு நீங்கள் என்ன காரியமாக நினச்சி போறீங்களோ அந்த காரியம் வெற்றியோட வரலாம். சரி சரிங்க. 100% வெற்றியோட வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயே வச்சு இதே இடத்துல வச்சு என்னை விலைக்கு வாங்கிட்டு போக வேண்டாம், இங்கேயே வச்சு நான் சொல்கிற மந்திரத்தை நீயே சொல்லி அந்த காரியத்தை போய் வெற்றி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து எடுத்துகிட்டு போ. சரி சரிங்க. எடுத்துகிட்டு போய் வேலை செய்யலாங்கிறதுலாம் இல்லை. குட்டி சாத்தா வேணும்பாங்க, இது மாதிரி தான் சாத்தா இதுதான். குட்டி சாத்தா அது எதுக்கு பயன்படுது? இதுதான் வந்து எல்லா வேலைக்குமே பயன்படும். மாந்திரிக வேலைகளுக்கு, மாந்திரிக வேலைக்கு தான் இது பயன்படும். இது வந்து சாதாரணமாக எல்லாருமே கோயிலுக்கு வாக்கு சொல்கிறீங்க, பூஜை பண்ணுறீங்க, பஞ்சாரம் பண்ணுறீங்க, லேடிஸுங்க இருந்தாலும் வச்சுக்கலாம், செஞ்சா இருந்தாலும் வச்சுக்கலாம், இதை வச்சு பூஜை பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து சரியான மாந்திரிகாரியாக இருந்தால் மட்டுமே தான் இதை வச்சு பயன்படுத்த முடியும். இதை மட்டும் நில்லுன்னா அடங்குன்னா அடங்க மாட்டான்.
இல்லைன்னா நிற்காது. அது என்ன வேலை செய்யுமோ நம்ம உயிர் கொடுத்துட்டோம்னா அது என்ன வேலை செய்யுமோ அது செஞ்சுட்டே இருக்கும். அதை செய்யறது நம்ம சமாளிக்கணும். அதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் தெரியணும். அப்பதான் இதை வந்து நம்ம வச்சு பண்ண முடியும். பயன்படுத்த இல்லைன்னா குறுக்க திரும்பி நம்ம குடும்பத்தையே கெடுக்கும். இல்லை நம்மளையே பைத்தியம் முடிக்க வைக்கும். அதாவது கரண்ட் மாதிரிங்க, கரெக்டாக பயன்படுத்திட்டே தான். ஆமாம். இல்லைன்னா நம்மளே வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி பண்ணும். கண்டிப்பா இது அது மாதிரி தான். இதை வச்சு நல்ல ஒரு மாந்திரிவாதியா இருந்து இதுகிட்ட வேலை வாங்க தெரிஞ்சு நல்லா உயிர் கொடுத்து அவங்ககிட்ட பேச்சு பழகிச்சுன்னா அவங்க 8 அஷ்டகர்மாவையும் எல்லா வேலைகளையும் செய்யலாம். இதுவும் அதே மாதிரி அந்த அஷ்டகர்ம எந்திரங்கள் வச்சிருக்கிறீங்க? கண்டிப்பா எல்லாத்துலயுமே எந்திரம் வைப்போம். இது மாதிரி உண்மையா வந்து பாரு, ஒரு காளி சிலை கட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உண்மையா தாமரை தகுடுன்னு சொல்லுவாங்க, செம்பு வந்து தாமரைன்னு சொல்லுவாங்க. இது உண்மையா செம்பு கம்பி. செம்பு கம்பியில, அதாவது தாமரை கம்பியில இது மாதிரி பண்ணிருக்கேன். ஆமா, ஃபுல்லாவே இது மாதிரி செம்பு கம்பி. இதுல 2 எந்திரம், இதுல 2 எந்திரம் வச்சிருவோம். 9 இஞ்சில 2 எந்திரம் வச்சிருவோம். அடியில வந்து பீடத்துல எந்திரம் வச்சிருவோம். காளி சக்கரம் வச்சிருவோம். வச்சு 8 கையோட காளி செஞ்சா இதெல்லாம் அபூர்வமா இருக்கும். 8 கை காளி, அபூர்வ காளி. இந்த மாதிரி ஒன்றும் நூலிலையோ வெள்ளை நூல்ல சுத்தி குச்சை வச்சு சுத்தியும் பண்ணலாம், துணியில சுத்தியும் பண்ணலாம், கலவையில மண்ணிலையும் பண்ணலாம் சில. ஆனா நாம செய்யறது முறை இந்த மாதிரி உண்மையான செம்பு கம்பியில இந்த மாதிரி முறைப்படி செஞ்சு முறையா போனா யாருக்கிட்ட போனாலும் அது பலன் அளிக்கக்கூடிய இது லைஃப் இருக்கணும். இது தண்ணியில எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். நீ 10 நாள் தண்ணியில போட்டீங்கனாலும் ஒரு இஞ்சி கூட கரையாது, தண்ணியில போட்டுக்கலாம். தீ மட்டும் நெருப்பு மட்டும் பக்கத்துல காட்டாம தூரமா கல்பூரம் பத்தி தீபாராதனை காட்டினா கொஞ்சம் தூரமா தான் பண்ணாங்க, தூரமா தான் காட்டிக்கணும். உருகக்கூடிய தன்மை இருக்குங்களா? உருகக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்கும். நவபாசனத்துக்கு வெயில்ல கூட வைக்க கூடாதுங்களா? வெயில்ல வைக்க கூடாது. வந்து இந்த மாதிரி மெழுகு சேர்த்துறதுனால மெழுகும் இந்த நவபாசனமும் உருகக்கூடிய தன்மை இருக்கும். இது கொஞ்சம் நாளாக சில அடியில ஊத்துறது, பிரதர்ஷ் பண்றது, சிலைக்கு பிரதர்ஷ் பண்றதுக்கு இதுதான் ஊத்துவாங்க, எல்லாருமே ஊத்துவாங்க. நான் பாத்துருக்கேன். அந்த மருந்து வந்து இது நெய்யில உருக்கணும்னாக உருகக்கூடிய தன்மை இருக்கும். அந்த உருகக்கூடிய தன்மை இருந்தா தான் இழுவைய சக்தி எடுத்துக்கூடிய தன்மை வந்து உரியக்கூடிய சக்தியை உரியக்கூடிய தன்மை கிடைக்கும். மந்திர ஜபங்கள் பூஜைகள்ல ஆமா, ஒரே இரும்பு கல்லா இருந்தா அதுல அவ்வளவு சீக்கிரம் கம்மியா இருக்கும். இதுல அதை உறிஞ்சி வச்சுக்கூடிய பகர் கொடுத்துருக்குறோம். இதுல வந்து சரியான ஒரு முறையோட ஜனவசியம், தனவசியம், குடும்பவசியம், நாம எல்லாரும் தெய்வ கடாசங்கள் வீட்டுல அந்த இடத்துல இந்த செலவு வச்சிருக்கிறதுல எந்த காரணத்தை கொண்டும் தெய்வ கடாசம் கண்டிப்பா இருக்கும், நிச்சயமா இருக்குன்னு சொல்லி அடிச்சு சொல்லும் போது தெரியுதுங்க. நீங்க பயன்படுத்தி இருக்கிற அந்த முறைகள் வந்து ரொம்ப அற்புதமான முறையா இருக்குது. கண்டிப்பா இது வேலை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கூட இருக்குங்க. ஆமா, இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து நேர்ல வரணும். அங்க இருந்தே போன்ல கூப்பிட்டு அது என்ன வேலை, அது என்ன வேலை, அது என்ன வேலை, இத்தனை பொருள் இருக்குது, நான் எந்த வேலையும் சொல்லிட்டோம். நீங்க வந்து 10 ரூபா கம்மியா சாஸ்தியம் பொழைக்கிறதுக்கு வாங்கிட்டு போறீங்க, வச்சு கும்பலுக்கு வாங்கிட்டு போறீங்க. இருந்தாலும் அதுக்கு வந்து தகுதியான ஆளு நேரில் வந்தா தான் இதை வச்சு பயன்படுத்தியா. அவங்கள பார்த்து நம்மளும் ஒரு வாக்கு பார்த்துட்டு இது கொடுக்கலாம்னு சொல்லி எனக்கு முருகன் வாக்கு கொடுத்தா கொடுப்பேன். நீங்க வந்து முருகன்கிட்ட வாக்கு வாங்கிட்டு தான் கொடுக்குறீங்க. கண்டிப்பா இது ஆகும், இவருக்கு பொருந்துன்னா அவருக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னா கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். அங்கிருந்து வந்தனே நான் 1000 ரூபாய் பஸ் ஃபேர் போச்சு, 2000 ரூபாய் பஸ் ஃபேர் போச்சு, வர வேண்டாம். ஓகே, இந்துக்கா உன் பணம் வண்டியை விட்டோம், என் பேரு கிடைக்காது. அதாவது உங்களுக்கு அனுமதி கிடைத்தால் கொடுப்பீங்க? ஆமா, யாருக்கு வேணாலும் கொடுக்கறதில்ல, நேரில் தான் வரணும். சரிங்க. ஆனால் ரொம்ப வேலைப்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கய்யா. காளிலாம் உண்மையாலுமே தத்ரூபமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படிதான் நம்மளோட இருக்கிறது. இப்படிதான் செய்யறோம். இதுதான் மருந்து, இதுதான் மூலிகை, இந்த மாதிரி தான் செய்யறோம். உன்னை ஏமாத்தி துணியில சுத்தி களிமண்ல பண்ணியும் பெயிண்ட் அடிச்சு வச்சு விற்கல. இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான வேலைகள். அற்புதமான முகக்கலை எப்படி இருக்குதோ அந்த கடாட்சங்கள் வந்து பார்க்கும் போனே முக லட்சணம் இருந்தா அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க. இல்லை எல்லாமே சிலைகள்ல வந்து இப்போ கருப்பு சாமி இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக தத்ரூபமா இருங்க. இந்த மாதிரி தான் இது வந்து உண்மையாக யார் வேணாலும் நேரில் வந்து வாங்கிக்கணும். இந்த போனில் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் 10,000 ரூபா கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, நேரில் வந்து வாங்கிக்கலாம். சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சிறப்பாக